தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் சின்னம் தொடர்பான விவகாரம் தற்போது அரசியல் வட்டாரங்களில் புதிய விவாதங்களை ஏற்படுத்தி வருது. குறிப்பாக புதுச்சேரியில் விசில் சின்னத்தை கோராதது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் இடம்பெற்றுள்ள சில தகவல்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ள நிலையில் அந்த விவகாரங்கள் அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஒரு கட்சி ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் போட்டியிட விரும்பினால் அதனை தெளிவாக விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே குறிப்பிட்டு பதிவு செய்திருக்காரு. இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட விரும்பவில்லை என்பதற்கான அறிகுறியா அல்லது அங்கு வேறு ஒரு சின்னத்தில் போட்டியிட திட்டமிடப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கு. இதனால் புதுச்சேரி அரசியலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு குறித்து குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் தேர்தல் சின்னம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பிய கடிதத்தில் மேலும் சில முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. அதன்படி கட்சி சார்பில் மொத்தம் 9 சின்னங்கள் முன்மொழியப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றில் விசில், கால்பந்து, பேட், வெற்றி கோப்பை, கேஸ் சிலிண்டர், லேப்டாப், ஹெல்மெட், பேனா முனையுடன் கூடிய 7 கதிர்கள், மெகாபோன் ஆகியவை அடங்கும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை தங்களின் தேர்தல் சின்னமாக வழங்குமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விஜய் கோரிக்கை வைத்திருக்காரு. விஜய் முன்வைத்த இந்த 9 சின்னங்களில் முதலாவது விருப்பமாக விசில் சின்னத்தை குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் விசில் சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒதுக்கியது. இதன் மூலம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் முதன்மையான விருப்பம் நிறைவேற்றியுள்ளதாக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த சின்ன ஒதுக்கீட்டிற்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் புதிய சின்னங்களை கோரியிருந்தது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. விஜய் கோரிய 9 சின்னங்களில் கால்பந்து, வெற்றி கோப்பை, மெகாபோன் ஆகிய 3 சின்னங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சின்னங்களில் பட்டியலில் இடம்பெறாதவை என கூறப்படுகிறது. அதாவது இந்த 3 சின்னங்களும் தமிழக வெற்றிக் கழக சார்பில் தன்னிச்சையாக வடிவமைக்கப்பட்டு அவற்றுக்கான வரைபடங்களுடன் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இது தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் அணுகுமுறையில் புதிய முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. புதிய சின்னங்களை கோரியிருந்த போதிலும் இறுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் விஜயின் முதல் விருப்பமான விசில் சின்னத்தையே ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் விசில் சின்னத்தை கீழ் தேர்தலை சந்திக்க இருப்பது உறுதியாகியுள்ளது. ஆனால் புதுச்சேரி தொடர்பான விவகாரம் விண்ணப்பத்தில் இடம்பெறாதது காரணமாக அங்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பங்கேற்பு குறித்து இன்னும் தெளிவற்ற நிலை நீடிக்கிறது. இது தமிழக வெற்றிக் கழக திட்டமிட்ட அரசியல் நகர்வா அல்லது தற்காலிக முடிவா என்பது குறித்து வரும் நாட்களில் மேலும் விளக்கம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.